அதிகாரம் 5. பாதுகாப்புக்காக மன்றாடுதல். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் ஆண்டவரே, என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக நான் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். தீமையைக் கண்டு மகிழும் இறைவன் நீர் அல்லீர். தீயோருக்கு உம் திருமுன் இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீ அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார். நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தியருளும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம். அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவதாம். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளித்தருளும். தங்கள் சூழ்ச்சிகளாலேயே அவர்கள் வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய அனைத்து தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்து நிற்கின்றார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். எந்நாளும் அன்னோர் களித்து ஆர்ப்பரிப்பர். அவர்களை நீர் பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர்.